வணக்கம் நண்பர்களே. 2026 மே மாத கிரக அமைப்புகளின்படி விருச்சிக ராசிக்கான பலன்கள். மே மாத கிரக அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதகமான நிலைகளில் தான் இருக்குது. இந்த 2026 ஆரம்பித்ததுலேருந்து இந்த கூட்டு கிரக அமைப்புகளால் ரொம்பவுமே கொலாப்ஸாக இருந்த நிலைகளில் இந்த ஏப்ரல் மாத நிலைகள் அப்படிங்கிறது ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆக ஆரம்பிச்சது. அதனுடைய தொடர்ச்சியாக இந்த மே மாதமும் பார்த்திங்கன்னா கிரக நிலைகள் ஒரு சராசரியான நிலைகளுக்கு வந்திருக்கு. குறிப்பாக இந்த மே மாதம் பார்த்திங்கன்னா மாதத்தின் பிற்பகுதிகளில் மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன் 4 கிரகங்களுடைய பெயர்ச்சியும் இருக்குது. அதாவது செவ்வாய் மீன ராசியிலிருந்து மேஷத்திற்கு ஆட்சி நிலையில் பெயர்ச்சி ஆகிறாங்க. சூரியனும் புதனும் மேச ராசியிலேருந்து ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகிறாங்க. சுக்கிரன் ரிஷபத்தில் ஆட்சி நிலையிலேருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாக குருவோடு சேர்க்கைப்படுறாங்க. ஸோ இந்த மாதம் சுபகிரகங்கள் சொல்லக்கூடிய குருவும் சுக்கிரனும் இணையக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறதும் இருக்குது. ஸோ இந்த மாத கிரகங்களுடைய பயிற்சிகளும் ஒரு நல்ல நிலையாகவே கருதப்படுது. அதனால் இந்த மே மாதம் குளோபலாக பார்த்திங்கன்னா பெரிய அளவில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஒரு சுமூகமான மாற்றங்களை நோக்கி நகரக்கூடிய மாதமாக அமையும். ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மே மாதத்தில் சீதோஷ்ண மாற்றங்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அதாவது மழையினுடைய தாக்கமும் அதிகமாக இருக்கும், வெயிலினுடைய தாக்கமும் அதிகமாக இருக்கும். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா மாதத்தின் முற்பகுதிகள் மழையினுடைய தாக்கம் இருக்கும், மாதத்தின் பிற்பகுதிகள் வெயிலினுடைய தாக்கம் இருக்கும். ஸோ இந்த அமைப்பானது பூமியினுடைய தட்பவெப்ப நிலையை கொஞ்சம் கொலாப்ஸ் பண்ணும். ஸோ இதனால் உடல்நல ரீதியாக கொஞ்சம் தாக்கங்கள் அப்படிங்கிறது இருக்கும். அதனால் இந்த மாதம் கொஞ்சம் ஹெல்த் கான்சியஸாக இருங்க. குறிப்பாக குழந்தைகளும் முதியோர்களும் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை இந்த உடல்நல விஷயங்களில். பட் அதுக்காக ரொம்ப பேனிக்கெல்லாம் ஆக வேண்டியதில்லை. எல்லாம் சின்ன சின்ன அசௌகரியங்கள் தான். அதாவது நார்மலாகவே தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அது எவ்வளோ சிரமம் கொடுத்தாலும் அந்த வேலை முடிகிற வரைக்கும் ஒன்றும் தெரியாது. ஆனால் முடித்ததுக்கப்புறம் இப்போ ஓய்வு எடுக்கலாம் அப்படிங்கும்போது தான் எங்கெல்லாம் பெயின் இருக்குது, எங்கெல்லாம் எப்படி பிரச்சனை பண்ணுது அப்படிங்கிறது தெரியும். ஸோ அப்படி தான் கடந்த 3 மாதங்கள் அப்படிங்கிறது எல்லா ராசிகளுக்குமே ரொம்பவுமே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தது. விஷயங்கள் காரியங்கள் தான் மாறி மாறி இருக்குமே தவிர ஜென்ரலாக எல்லா ராசிக்காரங்களுமே ரொம்பவுமே மன அழுத்தங்களோடு தான் இருந்துட்டு வருவாங்க ஏதோ ஒரு விஷயங்களால். பட் இந்த மாதம் அப்படியெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் ரிலீஃபை கொடுக்கக்கூடிய விஷயங்களாக அமையுது. ஸோ அதனால் இது வரைக்கும் கொஞ்சம் அறக்க பறக்க இருந்த நிலைகளில் இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸாக மாறுறதுனால அதனுடைய பாதிப்புகள் அப்படிங்கிறது தெரிய வரும். ஸோ இப்படி தான் இந்த உடல்நல ரீதியான பிரச்சனைகள் அப்படிங்கிறது வெளியே வருது. அதனால் ரொம்ப பெரிய அளவில் பேனிக் ஆக வேண்டாம். சீதோஷ்ண மாற்றங்கள் அப்படிங்கிறதும் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யுது. பட் அதனாலலாம் பெரிய தொந்தரவுகள் இல்லை. கொஞ்சம் ஹெல்த் கான்சியஸாக இருந்துட்டிங்கனாலே இந்த மாதம் ஒரு சாதகமான மாதம் தான். ஸோ ஜென்ரலாக இந்த மே மாதம் ஒரு சுமூகமான நிலைகளில் தான் இருக்குது. இனி தனிப்பட்ட முறையில் உங்களுடைய ராசிகளுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். விருச்சிக ராசிக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 5ஆம் இடத்துல சனியோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்து வர்றாங்க. மாதத்தின் பிற்பகுதியில் ராசிக்கு 6ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற நிலையில் சஞ்சாரம் செய்து வருவாங்க. தவிர மற்ற கிரகங்களுடைய நிலைகள் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு கலவையான நிலைகளில் செயல்பட்டு வருது. ஸோ விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுக்க முழுக்க விபரீத யோக அமைப்புகளை தான் செயல்பட்டு வருது. சமீபகாலமாகவே விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஓகே தான். பட் ஒரு விதமான டென்ஷன், பதற்றம், சில எதிர்பார்ப்புகளில் ஏமாற்றம் போன்ற விஷயங்களை பார்த்துட்டு வந்திருப்பாங்க. அவங்களுக்கான சூழ்நிலைகள் என்னதான் சரியாக இருந்தாலும் மன அழுத்தங்கள் மற்றும் மன குழப்பங்கள் போன்ற விஷயங்கள் அவங்கள கொஞ்சம் பாடுபடுத்தி எடுத்துக்கிட்டு இருக்கும். பட் இந்த மாதம் அந்த மாதிரியான மன அழுத்தங்கள், மன குழப்பங்கள்லேருந்து வெளிவர ஆரம்பிப்பாங்க. ஆனால் விருச்சிக ராசிக்கு இந்த மாதம் பிரச்சனை என்னென்னா, எல்லா விஷயங்களுமே ஒரு விதமான அவசரமும் கோபமும் அதிகமாக இருக்கும். ரொம்பவுமே பிடிவாதத்தோடு சில விஷயங்கள் காரியங்கள் அவங்க ஈடுபடுவாங்க. ஸோ அவங்கள கட்டுப்படுத்தணும்னு நினச்சாலும் கூட அவங்களுடைய கோப உணர்வுகள் வெகுண்டு எழவே செய்யும். ஆனால் விருச்சிக ராசிக்காரங்க உங்களுடைய டென்ஷனை குறைத்து நிதானமாக செயல்படுங்க, நன்மைகள் உண்டு.
அதே போல் விருச்சிக ராசிக்காரங்க இந்த மாதம் காரியத்திறன் மிகுந்தவங்களாக இருப்பாங்க, காரியங்களில் கருத்தாக இருப்பாங்க. குறிப்பாக கரியர் ரிலேட்டடான விஷயங்களில் விருச்சிக ராசிக்காரங்க ரொம்பவுமே முனைப்போடு செயலாற்றக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். தொழில், வேலை, உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதீதமான ஈடுபாடுகள் இருக்கும். சில புதிய விஷயங்கள், காரியங்களில் ஈடுபட்டு அதில் ஆதாயங்களையும் முன்னேற்றங்களையும் கூட பார்க்கலாம். சிலருக்கெல்லாம் புதிய வேலை வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் கூட கிடைக்க பெற்று வரும். ஸோ செயலாற்றல் அப்படிங்கிறது விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அளவுக்கு அதிகமாகவே இருக்கும். இதை அவங்களுடைய கெரியர் ரிலேட்டடான விஷயங்களில் பயன்படுத்தி நல்ல விஷயங்களை பார்க்க முடியும். வெளியூர், வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்னு பார்க்கும்போது இதில் கொஞ்சம் நிதானம் தேவை. இது சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் அவசரப்படாதீங்க. குறிப்பாக முன்னுக்கு பின் முரண்பாடான தகவல்கள் கொஞ்சம் சங்கடத்தை ஏற்படுத்தலாம். அதனால் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் வெளியூர், வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து செயல்படுங்க. பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாகவே இருக்கும். குறிப்பாக மாதத்தின் பிற்பகுதிகள் இது சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு நன்மையை கொண்டு வந்து சேர்க்கும். ஏதோ ஒரு வகையில் பண வரவுகள் உங்களுக்கு திருப்திகரமாக அமையும். சேமிப்புகள் உயரக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். மாதத்தின் முற்பகுதியில் கொஞ்சம் செலவுகள், விரயங்கள் இருக்கும். பட் அதெல்லாம் பெரிய அளவு சங்கடம் அப்படிங்கிறது இல்லை. பட் இந்த கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள், கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் தேவையில்லாத வாக்குவாதங்கள் அப்படிங்கிறது வந்து போகும். அதை மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி ஜென்ரலாக பொருளாதார அமைப்புகள் மேம்படக்கூடிய ஒரு மாதமாகவே இது இருக்குது. சொத்து சுகங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கொஞ்சம் சாதகமான நிலைகளே இருக்குது. சமீப காலங்களில் ஏதோ ஒரு வகையில் அலைச்சலும் டென்ஷனையும் தொடர்ந்து பார்த்து கொண்டிருந்த விஷயங்கள், காரியங்கள் எல்லாமே இந்த மாதம் உங்களுடைய தடை தாமதங்களை விலக்கி இந்த அசட் சம்பந்தப்பட்ட விஷயங்களை, அனுகூலங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் இந்த வீடு, நிலவரங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வாகன ரீதியான விஷயங்கள் எல்லாமே இந்த மாதம் ஒரு நல்ல மாற்றங்களை பெற்றுக்கொண்டு வரும். குடும்ப விஷயங்கள், காரியங்கள் இந்த மாதம் சாதகமாகவே இருக்கும். பொதுவாக குடும்ப விஷயங்களை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசிக்காரங்க எல்லாமே கொஞ்சம் பட்டும்படாமலும் தொட்டுந்தோடாமலும் தான் போயிட்டுருக்காங்க. பட் பெரிய அளவில் சிக்கல்கள் இல்லாமல் எல்லாம் போய்கிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதம் கிட்டத்தட்ட அப்படித்தான். அதிலும் குறிப்பாக மாதத்தின் பிற்பகுதிகள் இது சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் நல்ல முறையிலேயே அமையும். குடும்பத்துக்குள்ளே சில சுப விசேஷங்கள், காரியங்கள் அல்லது மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள், காரியங்களை எதிர்பார்க்கலாம். குடும்ப உறவுகளும் ஓரளவுக்கு கொஞ்சம் சப்போர்ட்ஃபுல்லாகவே வருவாங்க. தனிப்பட்ட முறையில் விருச்சிக ராசிக்காரங்க உங்களுடைய அவசரத்தையும் கோபத்தையும் அவங்க மேலே காட்டாமல் இருந்தால் சரி. ஏன்னா விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஆப்போசிட் ஈக்குவலண்ட் ரியாக்ஷன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் எதையும் நீங்களாக ஆரம்பிக்காத வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால் குடும்ப உறவுகள் விஷயங்களை இதை கொஞ்சம் பார்த்துக்கங்க. திருமண அமைப்புகள், புத்திரபாக்கிய அமைப்புகள் சாதகமாகவே இருக்குது. இது சார்ந்த விஷயங்கள், காரியங்கள், நன்மைகள் உண்டாகும். உங்களுடைய தேவைகள், ஆசைகள் பூர்த்தியாகும். கணவன் மனைவி உறவுகள், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் காரசாரமாகவும் அலைச்சல் தரக்கூடிய விஷயங்களாகவும் இருக்கும். ஆனால் அதே நேரம் அவங்களுடைய தேவைகளையும் பூர்த்தி செஞ்சுட்டு வருவீங்க. பெரிய அளவில் பாதகமான விஷயங்கள் அப்படிங்கிறது எதுவும் இல்லை. பட் வீட்டுக்கு வீடு வாசப்படி அப்படிங்கிற மாதிரி தான் இந்த விஷயங்கள்லாம் போய்கிட்டு இருக்கும். உறவினர்கள், நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், காரியங்கள் எல்லாம் பட்டும்படாமல் தொற்றும் தொடாமல் தான் போய்கிட்டு இருக்கும். நண்பர்களுடைய விஷயங்கள், காரியங்கள் கொஞ்சம் ஈடுபாடுகள் அதிகரிக்கலாம். நல்ல விஷயம்தான். பட் நிதானமாக செயல்படுங்க. உடலும் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனம் தேவை. குறிப்பாக உஷ்ண ரீதியான தொந்தரவுகளும், வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. மாணவர்களுக்கு கல்வி, வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமான அமைப்புகளே இருக்குது. சமீபகாலமாக மாணவர்களுக்கு கல்வி வித்தைகள் ஒரு விதமான ப்ரெஷர் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். அந்த மாதிரி டென்ஷன் இல்லாமல் ஒரு சுமூகமான மாற்றங்களை மாணவர்கள் இந்த மாதம் பார்ப்பாங்க. ஸோ கல்வி வித்தைகளை, நல்ல விஷயங்களை பார்க்கலாம். பட் மாணவர்கள் முயற்சியை மட்டும் கைவிட்டுடாதீங்க. ஸோ ஓவராலாக விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பல விஷயங்களும் சாதகமாகவே இருக்குது. பட் இருந்தாலும் எல்லாமே நாரதர் கழகம் நன்மையில் முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ சின்ன சின்ன சங்கடங்கள் பெருபடுத்தாமல் இருந்தாலே இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.